ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கெஞ்சுதலுக்கு இறக்குகிற தேவன். ஒரு நடந்த உண்மையான சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க ஆசைப்படுகிறேன். ஒரு மாலை வேளையிலே இருட்டு வருகிற வேளையிலே ஒரு அருமையான அம்மாவுடைய இல்லத்தில் ஒரு 4 வருடங்கள் கடந்து சென்று அந்த வீட்டில் உள்ள ஒரு ஆண்மகனை அடித்து துன்புறுத்துகிறார்கள். மனைவியானவள், என் கணவனை ஏன் அடிக்கிறீர்கள், என் கணவர் என்ன தப்பு செய்தார் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த மனைவியுடைய கண்களுக்கு முன்பதாகவே அவளுடைய கணவனை அந்த 4 வருடங்களும் அடித்து, எவ்வளவுக்குள்ள அடிக்க வேண்டுமோ அவ்வளவுக்குள்ள அடித்து துன்புறுத்தி அவளுடைய கண்களுக்கு முன்பதாகவே அவளுடைய கணவனரை கொன்று போட்டு விட்டு கடந்து சென்றனர். அவளுடைய கெஞ்சுதலுக்கு கொஞ்சம் கூட இறங்காதபடிக்கு அந்த முரடர்கள் அவளுடைய கண்களுக்கு முன்பதாகவே அடித்து கொன்று போட்டு போய்விட்டு விட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய உலகம் இப்படிதான். நம்முடைய கெஞ்சுதலுக்கு மனம் இறங்காது. உறவும் நம்முடைய கெஞ்சுதலுக்கு பரியாசம் செய்யும். நம்முடைய உடன்பிறப்பு கெஞ்சுதலுக்கு உதாசனப்படுத்துவார், அலட்சியம் பண்ணுவார்கள், மனம் இறங்க மாட்டார்கள். யோசேப்பை போட அவருடைய சகோதரர்கள் குழியில தூக்கி போடுகையில் எவ்வளவு கெஞ்சிருப்பான். ஆனா அவருடைய கெஞ்சுதலுக்கு கொஞ்சம் கூட அவர் சகோதரர்கள் மனம் இறங்கவில்லை. கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்பதாக நாம் செய்தித்தாளில் நாம் வாசித்திருப்போம். ஒரு அருமையான சகோதரியை பாலியல் வன்கொடுமை பண்ணி எவ்வளவுக்குள்ள அவளை உபத்திரப்படுத்தி கொலை செய்து விட்டு போய்விட்டனர். எவ்வளவு கெஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த கெஞ்சுதலுக்கு அந்த முரடன் கொஞ்சம் கூட செவி கொடுக்கல. இப்படி எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம். இப்படிதான் நம்முடைய கெஞ்சுதலுக்கு இந்த உலகம் நமக்கு செவி கொடுக்காது. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்முடைய கெஞ்சுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவன். இந்த நாளிலே அந்த செவி, நம்முடைய கெஞ்சுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன், நம்முடைய கெஞ்சுதலுக்கு மனையிறங்குற தேவன், நம்முடைய வேதாகமத்திலிருந்து ஒரு 3 தேவ மனிதருடைய கெஞ்சுதலுக்கு நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் செவி கொடுத்ததை உங்கள் மத்தியில் நான் அதை சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது, யாருடைய கெஞ்சுதலுக்கு கர்த்தர் மனம் இறங்கினார், யாருடைய கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினார் என்பதை நாம் முதலாவது பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்க, ஓசியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்குது, அவன் கெஞ்சி போராடினான் போடப்பட்டிருக்குது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த யாக்கோபு என்பவன் கெஞ்சினான் சொல்லப்படப்பட்டிருக்குது. யாக்கோபு எதற்காக கெஞ்சினான் என்பதை நாம் நாட்களில் தியானிக்க செய்யும்போது ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, அந்த யாக்கோபு அநேக முறை அவன் தன்னுடைய சகோதரரை ஏமாற்றியிருக்கிறான், தகப்பனாரை ஏமாற்றியிருக்கிறான், தன்னுடைய மாமனாகிய லாபானை ஏமாற்றியிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை முழுவதுமே ஒரு ஏமாற்றுகிற ஒரு காரியம்தான். அப்படிப்பட்ட இந்த யாக்கோபு தன்னுடைய அண்ணனை, சகோதரனை அவன் ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, தகப்பனாரிடம் போய் நான் தான் உம்முடைய மூத்த மகன் என்று சொல்லி அவரது இந்த ஆசிரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறான். இது நிமித்தமாக அவனுடைய சகோதரனான ஏசாவின் நிமித்தமாக அவன் பகைக்கப்பட்டு அந்த நாட்களில் தன்னுடைய அந்த கிராமத்திலிருந்து அவன் பயந்து போய் தன்னுடைய தாயாரின் மூலமாக தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு அவன் கடந்து போகிறான். அங்கே போயிருக்கிறான். அங்கே போய் அங்கு மாமனாரை ஏமாற்றி விடுகிறான். இப்படி ஏமாற்றி அங்கே நிறைய செல்வாக்குகளை பெற்றுக்கொண்டு கோளும் தடியுமாக வெறுமையாக கடந்து சென்ற யாக்கோபு வரும்போது இருபாரிவர்களோடு அவன் கடந்து வருகிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவன் போகும்போது வெறுமையாக போனான். அவன் வரும்போது இப்பொழுது அவனுக்கு ஒரு குறை இல்லை, எல்லா செல்வாக்கோடு அவன் கடந்து வருகிறான். இப்படி கடந்து வருகிற வேலையிலே, தன்னுடைய சொந்த பட்டணத்துக்கு வருகிற வேலையிலே அவனுடைய நினைவுக்கு ஒரு காரியம் வருகிறது. என்னைக்காவது தன்னுடைய சொந்த பட்டணத்துக்கு வரும்போது அவனுடைய அண்ணன் ஏசா அவனை கொன்று போட்டு விடுவான் என்று சொல்லி அவன் அந்த செய்தி கேட்ட நிமித்தமாக, அப்பொழுது நான் என்னுடைய பட்டணத்தில் கடந்து போகிறேனே, என்னுடைய சகோதரன் என்னை கொன்று போட்டு விடுவான் என்று சொல்லி இந்த யாக்கோபு என்ன செய்கிறான், அவன் தன்னை கொன்று போட்டு விடுவானே என்று ஒரு காரியத்திற்காக அவன் தன்னுடைய பட்டணத்துக்கு அருகிலே வரும்போது தன்னுடைய கர்த்தரை நோக்கி, தன்னுடைய தேவனாய் கர்த்தரை நோக்கி அவன் யாப்போக்கு என்ற ஒரு ஆற்றங்கரையில்
தனித்து நின்று என்ன செய்கிறான்? ஒரு ஜபத்தை ஏறடிக்கிறான், ஒரு கெஞ்சுதல் பண்ணுகிறான். கெஞ்சுகிற ஜபம், அவனுடைய கத்தரை நோக்கி அவனை கெஞ்சுகிறான். கத்தாவே, என்னுடைய சகோதரன் என்னை கொண்டு போட்டு விடுவானே, நீர் எனக்கு இறங்கும் என்று சொல்லி சமாதானத்துக்காக கெஞ்சுகிறான். யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கும் தனக்கு இருக்கிற அந்த பகை மாறுவதற்காக, அதிலிருந்து சமாதானம் கிடைப்பதற்காக கத்தரை நோக்கி கெஞ்சினான். அப்படி கெஞ்சுகிற வேலையில தான், ஆண்டவரே, நான் நீர் என்னை ஆசீர்வதித்தல் ஒளி நான் உம்மை போகவிடன்னு சொல்லி அவன் அந்த கத்தருடைய அந்த காலை பிடித்து கொண்டு அவன் விடாப்படியாக கெஞ்சி அந்த ஏறெடுத்த ஜபத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாமும் நெடுங்காலமாய் நம்முடைய சகோதரரோடு நெடுங்காலமாய் பகையோடு கூட நம்ம இருப்போம், சமாதானத்திலிருந்து நம்ம இருப்போம். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் என்ன செய்யணும்னா, கத்தரிடத்துல என்னது கெஞ்சி கேட்க வேண்டும். இந்த யாக்கோபு அப்படிதான் கெஞ்சி கேட்டான். அவனுடைய கெஞ்சுதலுக்கு கத்தர் நினைச்சதார், பதில் கொடுத்தார். நீண்ட காலமாக இருந்த அந்த குடும்ப உறவுல காணப்பட்ட அந்த விரிசல்கள் மாறுவதற்காக, அந்த குடும்ப உறவுகள் சீர்படுவதற்காக, தன்னுடைய சகோதர சிநேகத்துல காணப்பட்ட அந்த விரிசல்கள் மாறுவதற்காக இந்த யாக்கோபு தனித்திருந்து கத்தருடைய சமூகத்திலிருந்து கெஞ்சி பிரார்த்தித்தான். அவனுடைய கெஞ்சுதலுக்கு கத்தர் நினைச்சதார், பதில் கொடுத்தார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரன் ஏசாவை பார்க்கும்போது அங்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகிறது. கொன்று போட்டு விடுவான்னு சொல்லி பயந்திருந்த யாக்கோபுக்கு அங்கு காணப்பட்ட காரியம், தன்னுடைய சகோதரன் அருகில் வரும்போது ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி முத்தம் கொடுத்தார்கள். ஒரு பெரிய மாற்றங்கள் காணப்படுகிறது. ஒருவருக்கொரு வார்த்தைகளில் அன்பு நிறைந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. உன்னை பார்க்கும்போது அது கர்த்தருடைய முகத்தை போல தூதருடைய முகத்தை கண்டது போல் இருக்குதுன்னு சொல்லி ஒருவருக்கொரு அன்பின் வார்த்தைகளை பரிமாற்றம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை ஒருவருக்கொரு வெகுமானங்களை அளிக்கிறார்கள். வெகுமான பரிசுகளை அளித்து ஒருவருக்கொருவர் என்று அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தன்னுடைய சகோதரனுடைய அந்த நல் உறவுல விரிசல் காணப்பட்ட அந்த உறவுல விரிசல்கள் காணப்படக்கூடாது, அதில் ஒரு ஒற்றுமை வேணும், பகை மாற வேண்டும் என்பதற்காகவே இந்த யாக்கோபு கெஞ்சி பிரார்த்தித்தான். இன்னைக்கு நாமும் நம்முடைய சகோதரரிடையே அந்த பகை உணர்வுகள் மாறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? கெஞ்ச வேண்டும். அவருடைய சகோதரரை கெஞ்சி ஜெபிக்கும் போது நீண்ட காலமாக, நீண்ட நாட்களாக, நீண்ட மாதங்களாக, நீண்ட வருடமாக இருந்த அந்த பகை அது நிச்சயமாகவே மாறும். அப்போ முதலாவது பார்க்கப்பட்ட கெஞ்சுதல் ஜெபம் என்னன்னா, தன்னுடைய சமாதானத்திற்காகவே கெஞ்சினான். முதல் பார்க்கப்பட்ட காரியம் கெஞ்சுதல், சமாதானத்திற்கான காணப்பட்ட கெஞ்சுதல். இரண்டாவது பார்க்கப்பட்ட கெஞ்சுதல் என்னன்னா, ஒரு தேவமனை நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரம் அதிலே 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு அருமையான ராஜா, மனாசே என்கிற ராஜா கெஞ்சி ஜெபம் பண்ணியிருக்கிறார். அவர் எதற்காக கெஞ்சினார் பாருங்க. இந்த மனாசே ராஜா ஒரு மிகவும் அவருடைய அந்த ராஜாவுடைய தன்மை பார்க்கனா, அவருடைய தன்மையெல்லாம் மிக ஒரு மோசமான காரியம், தேவனுக்கு புரியலாத காரியம். பாகார்களை தேடி போகிறது, விக்கிர தோப்புகளை உருவாக்குறது, சிலை வழிபாடு கொள்கிறது, தன்னுடைய ஜனங்களை தீ விதிக்க பண்ணுகிறது, குறி கேட்கிறது, தேவனுக்கு பிரியலாத காரியத்தெல்லாம் இந்த ராஜா செய்தார். ஆனால் இவருடைய தகப்பனார் எசேக்கியா ராஜா தன்னுடைய ஆலயத்தை அவர் சீர்படுத்தினார். ஆனா இந்த ராஜா அவருடைய மகனாகிய மனாசே என்ன பண்ணார் பாருங்க, தன்னுடைய ஆலயத்தை அவர் தீட்டுப்படுத்தினார். வெளியே தூக்கி போடப்பட்டிருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் ஆலயத்துகளுக்கு கொண்டு வந்து சிலை வழிபாடுகளை உண்டு பண்ணி ஜனங்களை வழிபட வைத்தான். இப்படி அவனுடைய காரியத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த மனாசே ராஜாவுடைய அந்த குணங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியலாமல் காணப்பட்டது. விக்கிர தோப்புகளை உண்டு பண்ணினான், பாகால்களை வழிபட வைத்தான். தேவனுக்கு என்னென்ன காரியம்லாம் பிரியலாததோ அதையெல்லாம் அவன் செய்து வந்தான். இது நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. கர்த்தர் அநேக முறை இந்த மனாசே ராஜாவோடு கர்த்தர் இடைப்பட்டார். நீ செய்த காரியம் தவறான காரியம், இதிலிருந்து நீங்க விடுபடுங்கன்னு சொல்லி அநேக வார்த்தைகள் வெளிவந்த போதிலும் இந்த ராஜா சற்று கூட செவி கொடாமல் போனார். இது நிமித்தமாக இந்த மனாசே ராஜா சத்துரு கையில் சிதர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான தீமையான பாதையில் கடந்து செல்கிற வேலையிலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஊழியக்காரர் நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தை நம்மளிடம் வரும்போது நம்ம அதை கேட்டு நம்முடைய பாதை திருத்திக் கொள்ள வேண்டும், நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் சீர்படுத்திக் கொள்ளாத காரியத்திலே
கர்த்தர் நம்மை சத்துரு கையில் ஒப்பு கொடுத்து விடுவார். அதே போல இந்த எசேக்கியா அந்த மனாசே ராஜாவுடைய தவறான காரியம் செய்தி நிமித்தமாக மனாசே ராஜாவை கர்த்தர் சத்துரு கையில் ஒப்பு கொடுத்தார். இது நிமித்தமாக இவர் கையில் விலங்கிடப்பட்டு பார்வோனுக்கு எரிச்சதர் அவர் சிறைப்பிடிக்க கொண்டு போகப்பட்டு பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்க கொண்டு போகப்பட்டு அங்கே இவர் ஒரு கைதியாக காணப்படுகிறார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த ராஜா ஒரு சுகபோகமான வாழ்ந்த ராஜா இப்பொழுது சிறை கைதியாக அரண்மனையிலே அந்த இருந்த ராஜா சிறைச்சாலையில காணப்பட்ட நிமித்தமாக அங்கே காணப்பட்ட உபத்திரங்கள், நெருக்கங்கள், அங்கே காணப்படுகிற அந்த உபத்திரத்தை பார்க்கும்போது இவர் அதிலிருந்து வர முடியாதபடிக்கு அவர் அந்த நேரத்தில் தான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுற அந்த கெஞ்சுதல் ஜபம் தான் இந்த 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரம் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தன்னை அவன் உணர்ந்தான், கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். இன்னைக்கு நாமும் நம் செய்த பாவத்தை நமக்கு உணர்த்தப்படும் போது கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கெஞ்சி நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம எதெல்லாம் இழந்தோமோ திரும்ப கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த மனாசே ராஜா கூட தன்னுடைய பாவத்தை நிமித்தமாக அவர் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கப்பட்டு தன்னுடைய ராஜபாரத்தை இழந்து போனார். அவர் ராஜபாரத்தை இழந்து ஒரு கைதியை போல காணப்பட்ட ராஜா என்னைக்கு தன்னை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவன் கெஞ்சி ஜெபம் பண்ணினாரோ அப்பொழுது அவனுடைய கெஞ்சுதல் கர்த்தர் மனம் இறங்கி அவன் எழுந்து போன ராஜபாரத்தை திரும்ப கர்த்தர் கொடுத்தார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கும் போது நம்ம எவற்றையெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தவறை நம்ம உணர்ந்து அவருடைய சமூகத்தில் நம்ம கெஞ்சி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய பாவத்தை கர்த்தர் மன்னிப்பார். அன்பானவர்களே, நம் பாவத்தை உணரணும். எப்படி இந்த ராஜா தன்னுடைய பாவத்தை உணர்ந்தாரோ அதே போல நம் பாவத்தை உணர வேண்டும். இவருடைய கெஞ்சுதல் ஜெபத்து கர்த்தர் செவி கொடுத்தார். அதே போல 3வது ஒரு தேவனுடைய மனுஷன் நம்ம பார்க்க போகிறோம். 3வது மனிதர் யாருன்னா மோசே பாருங்க, இவரும் திறப்பில நின்று கர்த்தரை நோக்கி கெஞ்சி ஜெபித்திருக்கிறார். அதாவது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை சொல்லப்படுகிறது. இவன் கெஞ்சி பிரார்த்தித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்பதாக பார்த்த 2 நபர்களுமே தனக்காகவே கெஞ்சுதல் பண்ணினாங்க. ஆனா பாருங்க, இந்த 3வது தேவ மனுஷன் தனக்காகவே அவர் கெஞ்சுதல் பண்ணாதபடிக்கு பிறருக்காக, பாவத்திலே விழுந்து கிடக்கிற ஜனங்களுக்காக ஆத்ம பாரம் கொண்டு பிறருக்காக கர்த்தருடைய சமூகத்துல கெஞ்சி பிரார்த்தித்தான் போடப்பட்டிருக்குது. அப்படி என்னவென்றால் பாருங்க, அநேக முறை கர்த்தருடைய சமூகத்திலே பேசுவதற்காக இந்த மோசே மலையில் சீனாமலையில ஏறி போய் கர்த்தரோடு முகமுகமாய் இருந்து பேசுவாராம். அப்படி பேசுவன்றிருக்கிற வேலையிலே இவர் மலையில இருந்து கீழே வருவதற்கு சில காலங்கள் தாமதமாய் கொண்டிருந்தது. இது மலையிலேக்கு அடிவாரத்தில் இருந்து கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாம் மோசைக்கு ஏதோ நடந்து விட்டது, மலைக்கு போன மோசை என்னை கீழே வரமாட்டார் என்று சொல்லி இந்த ஜனங்கள் எல்லாம் முறுமுறுத்து போய் ஆரோனு போய் மலைக்கு சென்றிருக்கிற மோசைக்கு ஏதோ ஒன்று நடந்து விட்டது, மலைக்கு போன மோசை என்னை கீழே வரமாட்டார், நம் நடத்தி செல்வதற்கு என்னை மோசை வரமாட்டார். அதை எண்ணி இந்த ஜனங்கள் எல்லாம் ஆரோனை அவர் கஷ்டப்படுத்தி நிமித்தமாக, தொந்தரப்படுத்தி நிமித்தமாக ஆரோன் செய்த காரியம் என்னன்னா, தனக்கு முன்பதாக கடந்து செல்வதற்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுவதற்காக ஒரு கஞ்சுக்குட்டியை உண்டு பண்ணி என்ன செய்யறாங்க, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யறாங்க. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து இங்கே செய்யறாங்க, ஒரு பெரிய ஆராதனை நடத்துகிறார்கள். அப்ப இதை பார்த்து கொண்டிருந்த மேலே சீனங்களில் காணப்பட்ட கர்த்தரும் மோசேயும் என்ன செய்யறாங்க, கீழே பார், ஜனங்களை பார், ஜனங்கள் என்ன செய்யறாங்க பாத்தியான்னு சொல்லி, இந்த ஜனங்களை நான் அழித்து போடுவேன், இந்த ஜனங்கள் 2 நாட்கள் போதும் என்று சொல்லி நான் அந்த ஜனங்களை அழித்து போடுவேன்னு சொல்லி பேசுகிற போதுதான், இவங்க வணங்காதரத்துல ஜனங்கள் இவர்களை நான் அழித்து போடுவேன்னு சொல்லுகிற போதுதான் மோசே சொல்றாரு, இவர்களை அழித்து போடுகிறேன் என்றால் வேண்டாம் ஐயா, நீர் சொன்ன வாக்குத்தத்த வசனம் எங்க போயிடுச்சு? நீங்க ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு யாக்கோபுக்கும் வாக்குத்தத்தம் சொன்னீங்களே, ஆணையிட்டு சொன்னீங்களே, நான் இவர்களை அழைத்து கொண்டு போய் கானான் தேசத்துல நான் கொண்டு சேர்ப்பேன்னு சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்த வசனம் எப்படி நிறைவேற்றப்பட முடியும் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்காக அவனை கெஞ்சி பிரார்த்திக்கிறான். நான் உன்னை மாத்திரம் பெரிய ஜாதியாக்கு இந்த ஜனத்தை அழிப்பேன்னு சொல்லும் போது, நீர் என்னை மாத்திரம் உயிரோட வைத்து இந்த ஜனங்களை அழிப்பீரானால் என்னுடைய பேர் உங்களுடைய ஜீவபுஸ்தகத்தை என்னை கிறுக்கி போடுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அவனை கெஞ்சி பிரார்த்தித்தானா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு நாமும் பிறருடைய அழிந்து போற ஜனங்களுக்காக அவன் எப்படி திறப்பில் நின்று மோசே ஜெபித்தாரோ அதே போல
அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல பாரம் கொண்டு நம்ம என்ன செய்யணும்? கெஞ்சி பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த மோசே அப்படிதான் கெஞ்சி பிரார்த்தித்தான். தனக்காக மாத்திரமில்லை, தன் குடும்பத்துக்காக மாத்திரமில்லை, தன்னை சுற்றிலே இருக்கிற ஜனங்களுடைய ஆத்துமா மீட்படைய வேண்டும் என்பதற்காகவே அவனை கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சி கர்த்தரை நோக்கி பிரார்த்தித்தான். அருமையானவர்களை, இன்னைக்கு நாமும் பிறருடைய நலன்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் என்ன செய்யணும்? கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். அப்படிதான் இந்த நாட்களிலே நம்முடைய தேவன் கெஞ்சுதலுக்கு இறங்குற தேவன். உலகத்துடைய மனிதர்களுடைய கெஞ்சுதல் நாம் அதுக்கு செவிடாமல் போகலாம். ஆனால் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் கெஞ்சி பிரார்த்தனை செய்யும் போது, நம்ம கெஞ்சி ஜெபிக்கும் போது, அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அந்த கெஞ்சுதலுக்கு கர்த்தர் மனம் இறங்குவார். ஒருவேளை உங்களுடைய கணவர் மனம் திரும்பாத கணவர் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்பாத பிள்ளைகளால் இருக்கலாம், ரட்சிப்பு பெறாமல் இருக்கலாம். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கெஞ்சி பிரார்த்திக்கும் போது நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். ஒருவேளை வியாதி நிமித்தமாக, பலவிதமான கடன்கள் நிமித்தமாக நீங்க பல வருடங்களாக, பல மாதங்களாக நீங்கள் அதுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க கெஞ்சி ஆண்டவர், இன்னும் ஆண்டவரை எங்களுக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லி நீங்க கெஞ்சி ஜெபிக்கும் போது உங்களுடைய கெஞ்சுதல் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.